உபாகமம் 32 வசனங்கள் 10-12 முடிய வாசிக்கலாமா? பாழான நிலத்திலும் ஊளையிடுதல் உள்ள வெறுமையான அவாந்தர வெளியிலும் he found him out in the wilderness in an empty land. Hallelujah. Hallelujah. நிறைவா இருக்கிற இடத்துல இருந்து என்ன அழைக்கல, வெறுமையா இருந்தேன் பாருங்களேன். வெறுமை. அவாந்தர வெளியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார். அவனை கண்டுபிடித்தார். கண்டுபிடித்த அவர் அவனை நடத்தினார். அவனை உணர்த்தினார். என்ன பவர்ஃபுல்லான கவரிங் பாருங்களேன். சொல்லுங்க, கண்டுபிடித்தார். எங்க கண்டுபிடித்தாரு? அவாந்தர வெளியில, வெறுமையான அவாந்தர வெளியில, பாழான ஊளையிடுதல் உள்ள வெறுமையான அவாந்தர வெளியில அவர் அவனை கண்டுபிடித்தார். He found him in a desert land and in the wasteland, a howling wilderness. பூரம் அப்படின்னு ஒரு ஊளையிடுதல் சவுண்ட். காட்டு பகுதியெல்லாம் போனீங்க, அந்த மாதிரி இடத்துல கண்டுபிடித்தார், அவனை நடத்தினார். மெசேஜ் பாருங்க, guarding him as the apple of his eye. அவன் அப்படியே கண்மணிய போல, என்ன மணிய போல, கண்ணுமணிய போல, அவனை கண்டுபிடிச்சு கண்மணிய போல காத்து அவனை உணர்த்தி அவனை என்ன செய்கிறா, நடத்தினா. Hallelujah. Hallelujah. The best covering you ever had in this world. Yes. Hallelujah. Hallelujah. தமது கண்மணியை போல அவனை காத்தருளினார். எவ்வளவு கேர் பாருங்களேன், உங்க மேல என் மேல. சொல்லுங்க, கம்ப்ளீட் கேர், நாட் பார்ஷியல். எஸ். அவர் என்னுடைய ஆண்டவர் என்னை கண்காணிக்கிற விஷயத்துல பகுதி நேரம் அல்ல, முழு நேரம். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குகிறதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. அவர் என்னுடைய வலது பக்கத்துல எனக்கு நிழலா இருக்கிறார். ஹல்லேலூயா. கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார். அல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்மள ரெக்கையில வச்சு சுமக்கிற இறக்கம் அவற்றை தான் இருக்கு. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. ஆமென். எங்க வச்சு சுமக்கிறவரு? ரெக்கையில வச்சு சுமக்கிறவரு. தாங்கினி தப்புவித்தி சுமந்தே சுகம் தந்தே தாங்கினி தப்புவித்தி. What a privilege. சுமந்தே சுகம் தந்தே. அழகு போல சுமந்து தினம் பறக்கச் செய்கிறீ. கண்மணி போல் கரைப்படாமல் காத்து வருகிறீ. வசனம். அழகு போல சுமந்து தினம் பறக்கச் செய்கிறீ. கண்மணி போல் கரைப்படாமல் காத்து வருகிறீ. நன்றி ஐயா ஏசையா, 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 நன்றி ஐயா ஏசையா. சில நேரம் செட்டைகள் குஞ்சுகள் மேல இருக்கும். எஸ். சில நேரம் குஞ்சுகள் செட்டைகள் மேல இருக்கும். ஆமென். எத்தனை நேரம் புரியலையே இன்னும் நான் சொன்ன வார்த்தை. ஆமென். சில நேரம் குஞ்சுகள் செட்டைகளின் கீழே இருக்கும். எஸ். சுகமா இருக்கும். இட்ஸ் மை கம்ஃபர்ட் ஜோன். எஸ். அது மாதிரி சௌகரியம் எதுவுமே என்னன்னா இல்லை. தன் குஞ்சுகள் மேல் அசைவாடி ஹாவரிங்.
Hallelujah. He was like an eagle hovering over its nest, overshadowing its young. சில நேரம் குஞ்சா இருக்கிறப்ப ஆண்டவர் செட்டைகளை நம்ம மேல விரிச்சு கதகத சொல்லுங்க, கதகத கதகத தகதக தகதக சுகமா இருக்கும், சுகம், இதமா இருக்கும், இதம், பதமா இருக்கும். பதம். ஆனா அப்படியே நடத்த மாட்டாரு. எஸ். திடீர்னு பார்த்தா வழக்கமா செட்டைகளின் கீழேயே இருந்து பழகின குஞ்சு திடீர்னு செட்டைக்கு மேல உட்கார்ந்துருக்கு. ஹalleluya. திக்கு திக்குன்னு இருக்கு, பக்கு பக்குன்னு இருக்கு. எஸ். இது இதமாலாம் இல்ல, பதமாலாம் என்னன்னா இல்ல. உயிரை கையில பிடிச்சாலும் நான் செட்டைகள் மேல உயரத்துல அவரோட இருக்கிறேன், அவரோடு இருக்கிறேன். கீழே இருந்தா செட்டைக்கு கீழே இருப்ப, கீழே இருந்தா செட்டை ஓ மேல இருக்கும். ஆனா உயர போறப்ப நீ செட்டைக்கு மேல இருப்ப, சட்டைக்கு மேல, சட்டைக்கு மேல. ஹalleluya. Then spreading its wings, lifting them into the air, lifting them into the air, teaching them to fly. Hallelujah. குஞ்சுகளை தூக்கி செட்டைகளின் மேல வச்சுட்டு சும்மா ஃப்ளைட் மாதிரி டேக் ஆஃப் ஆயிடுச்சு. அழுகு தூக்கி கீழே போடுறதுக்கா இல்ல, தூக்கிட்டு போனது எதுக்கு? பறக்க கத்து கொடுக்கிறதுக்கு. Hallelujah. Teaching them to fly. Hallelujah. Hallelujah. செட்டைக்கு கீழே இருக்கிறீங்களா, செட்டைக்கு மேல இருக்கீங்களா? ஒன்னு ரெண்டு இடத்துல இருப்பேன், ஒன்னு செட்டைக்கு கீழே இருப்பேன், இல்லைன்னா சட்டைக்கு மேல இருப்பேன். சேட்டை மட்டும் பண்ண மாட்டேன். ஆனா என்ன பண்ண மாட்டேன்? சேட்டை பண்ண மாட்டேன், மட்டும் பண்ண மாட்டேன். Hallelujah. Hallelujah. கர்த்தர் ஒருவரே அவனை நடத்தினார். ஆமென். சொல்ல முடியுமா? இதான் பொசிஷனிங். ஆமென். பவர்ஃபுல்லான ஒரு வேர்டு. சொல்லுங்க, பொசிஷனிங் yourself. Positioning yourself before God. Before God. கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார். God alone led him. Hallelujah. சொல்லணும், கர்த்தரோட நடக்கிற பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் சொல்லணும், எப்பா அவர் ஒருத்தர் தாப்பா எங்களை என்ன செய்யறாரு, நடத்துறாரு. கர்த்தர் ஒருவரே நித்தம் உன்னையே நடத்தி சுமந்து வந்தார். கர்த்தர் ஒருவரே, நீர் மாத்திரமே, என்னையே நீர் மட்டுமே நடத்தி சுமந்து வந்தார். கண்ணின் மணி போல காத்தருளினார். கண்ணின் மணி போல காத்தருளினார். கழுகினை போல மறந்திடச் செய்தார். கழுகினை போல மறந்திடச் செய்தார். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரே, என் முழு உள்ளமே கர்த்தரை ஸ்தோத்தரே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரே, அவர் ஒருவரே அவனை நடத்தினார். You are not alone. The Lord himself is your guide. He himself is your guardian. கர்த்தர் ஒருவரே நித்தம் உன்னையே நடத்தி என் குடும்பத்தை நீங்க மட்டுமே நடத்துறீங்க. கர்த்தர் ஒருவரே என் ஊழியத்தை நீங்க மட்டுமே, என்னையே நான் கையிட்டு செய்கிற தொழில நீர் ஒருவரே சுமந்து வந்தார். கண்ணின் மணி போல காத்தருளினார். கண்ணின் மணி போல கண்ணெல்லாம் உங்க மேல தருளினார். அழுகினை போல அவருடைய கண்ணெல்லாம் ஒட்டுமொத்த கவனமும் உங்க மேல போல மறந்திடச் செய்தார். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரே, என் முழு உள்ளமே கர்த்தரை ஸ்தோத்தரே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரே, என் முழு உள்ளமே
கர்த்தரை ஸ்தோத்தரே. ஆமென் சொல்லுங்க. ஆமென். அந்த நிச்சயம் மனசுல இருந்தா போதும். என்ன நிச்சயம்? கர்த்தர் ஒருவரே, கர்த்தர் ஒருவரே. அவர் சொல்றத கேட்டு கேட்டு என்ன செய்றேன்? நான் நடக்கிறேன். அவ்வளவுதான் எனக்கு தெரியும். அவ்வளவுதான் தெரியும். என்னை சுத்தி என்ன நடக்குதுன்னா நான் கவனிக்கலாம் இல்ல. ஆனா எனக்குள்ள இருந்து ஒருத்தர் பேசுறாரு. அவர் ஒருவரே என்ன நடத்துறாரு. ஆமென். லைட்டா டிவேட் ஆகணும்னு நினைச்சாலும் டேய் அடங்காதவனேன்னு சொல்லி வந்து அவரே என்ன நேவிகேட் பண்றாரு. இதுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். உன்னதமானவர், தேங்க்யூ, சர்வ வல்லவர், சந்தோஷமா மகிழ்ச்சியா தினமும் தினமும் துணை நின்றார். உன்னதமானவர், சர்வ வல்லவர், டெய்லி அவர் தானே, தினமும் தினமும் துணை only helper. நின்றார். பறந்து காத்திடும் பறவை போலவே, பறந்து காத்திடும் பறவை போலவே பாதுகாத்திட்டார் தமது அன்பினார். பாதுகாத்திட்டார் தமது அன்பினார். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரே. என் முழு உள்ளமே கர்த்தரை ஸ்தோத்தரே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரே. என் முழு உள்ளமே கர்த்தரை ஸ்தோத்தரே. உங்களுக்கு ஒரு gift வருதுன்னு பிராமிஸ் கொடுத்தாச்சுன்னா நீங்க எப்படி கவலையோட உட்கார்ந்திருப்பீங்களா இல்ல பரபரப்பா உட்கார்ந்திருப்பீங்களா? பரபரப்பா, களிப்போடு பரபரப்பா எப்ப வரும்னு உட்கார்ந்துட்டு இருப்போம். அல்லேலூயா. உங்க வீட்டுக்காரரு வெளிநாட்டுல இருக்காரு. அவர் சொல்றாரு உனக்கு வர்றப்ப என்ன வாங்கிட்டு வர்றேன், உனக்கு ஒரு gift வாங்கிட்டு வரேன்றாரு. வாஷிங்டன் என்ன சொல்றாரு, புடவை வாங்கிட்டு வரேன், புடவை வாங்கிட்டு வரேன்றாரு. உனக்காக ஒரு புடவை வாங்கிட்டு வரேன். நீங்க அப்படியே சோகமா என்னமோ வாங்கிட்டு வரேன்னு சொல்லி இருக்கிறாரு. என்னத்த வாங்கிட்டு வர்றாரு என்ன தெரியலங்க. அப்படி உட்காந்துருப்பீங்க இல்லையே, முகத்துல ஒரு 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 சிரிப்பாணி வராது. ஆமென். அல்லேலூயா. ஒரு புன்னகம் வராது. வாக்கு தத்தங்கள் எல்லாம் சீரியஸா சிந்திச்சு வாங்க கூடாது, சிரிச்சுக்கிட்டே வாங்கணும். சிரிச்சுக்கிட்டே. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யோசிச்சுக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு வெடிகுண்டு என்னத்தையாவது கொடுத்துட்டாரு நான் என்ன செய்யறது அப்படிங்கிற பயத்தோட கிஃப்ட் வாங்குவீங்க. இல்லையே, தெரியாதவங்க ஏதாவது கொடுத்தா வெடிகுண்டா இருக்கும்னு நினைக்கலாம். தெரிந்தெடுத்தவர் கொடுக்கும்போது ஹல்லேலூயா. ஸோ அதனால நல்ல எவ்வளவு தூரம் ஆண்டோடைய வேர்ட் நமக்கு இருக்கிறப்ப அதையே நாம சீரியஸா எடுத்து அதையே தியானிச்சுக்கிட்டு சிந்திச்சுக்கிட்டு, அதாவது கோழி தான் இட்ட முட்டைகள் மேல அடைகாக்கிறத போல நாமளும் அவருடைய ப்ராமிஸ் மேல அப்படி கொஞ்சம் கூட டீவியேட் ஆகாம, கொஞ்சம் கூட பதறாம சொல்லியிருக்கிறாரு. இந்த கொடுக்க போறாரு, நான் வாங்க போறேன் அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே மகிழ்ச்சியோட ஆராய்ச்சிக்கிட்டே கையை உயர்த்திக்கிட்டே. ஆமென். கையை ஏந்திக்கிட்டு இல்ல, கையை உயர்த்திக்கிட்டே பிச்சையா வாங்க போறேன் கையை ஏந்துறதுக்கு இல்லையே. அல்லேலூயா. சுதந்திரிக்க போற ஆசீர்வாதத்தை கையை உயர்த்தி தான் வாங்கணும். கையை உயர்த்தி தான் வாங்கணும். அல்லேலூயா. Hallelujah. Adam positioning yourself before God. And this should be your spiritual position. Yes. Hallelujah. இதுதான் தேவன் உங்களை பார்க்கிறப்ப உங்க கண்டிஷனை பார்க்க விரும்பல, உங்க பொசிஷனை பார்க்க விரும்புறாரு. Amen. Yes. Hallelujah. Hallelujah. டேய் அடங்காதவனே, இதான் உனக்கு நான் என்ன செய்ய போறேன், கொடுக்க போறேன். பொசிஷன்ல நில்றா அப்படின்னுவார். உன் கண்டிஷனை பார்க்காதடா. என் கண்டிஷன் தெரியாம நீங்க என்ன செய்றீங்களா ஆண்டவரே? பேசி பொசிஷனுக்கு வான்றீங்க. பொசிஷனுக்கு வர்றதுக்கு தான் ஃபெய்த் தேவை. ஆமென். எஸ். அல்லேலூயா. ஹalleluya. கண்டிஷனை பார்க்கறவன்ட்ட ஃபெய்த் இல்ல. ஆனா ஃபெய்த் இருக்கிறவன் எங்க நிப்பானா? பொசிஷன்ல நிப்பான். எஸ். ஆமென். He will stand on his ground. ஆமென். யாருக்கு முன்னாடி? கர்த்தருக்கு முன்னாடி. கர்த்தருக்கு முன்னாடி. ஏன்னா அவர் தானே என்ன செய்றாரு?
நடத்துறாரு. மனுஷன் பேசுறத கேட்டா நான் நடக்கிறேன் இல்லையே. அவர் பேசுறத கேட்டு அவருக்கு பின்னாடி நான் போயிட்டு இருக்கிறேன்யா. ஆமென். இதுதான்யா நான் எடுக்கிற நான் நிக்க வேண்டிய இடம், நான் நிக்க வேண்டிய நிலைப்பாடு. அல்லேலூயா. அல்லேலூயா. Be careful about your position. How you're positioning yourself before God. ஆண்டவருக்கு முன்னாடி நீங்க எப்படி நிக்கிறீங்கங்கிறதுல ரொம்ப கவனமா இருங்க. இருப்போம். அவர் நடத்தும் பட்சத்துல நடத்திட்டு இருக்கிறாரு. எஸ். என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. ரோமர் 4வது அதிகாரத்துல, ரோமர் 4வது அதிகாரம், ஆபிரகாமோட அன்வேவர்ட் ஃபெய்த், அவர் எவ்வளவு அருமையா தேவனுக்கு முன்னாடி தன்னை பொசிஷன் பண்றாரு பாருங்களேன். 18ல இருந்து, உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும். his condition was hopeless. அவருடைய நிலை எப்படி இருந்துச்சுன்னா, நம்பிக்கையற்ற ஒரு நிலையில் அவர் இருந்தார். எஸ். ஹோப்லெஸ் கண்டிஷன். ஹோப்லெஸ் கண்டிஷன். அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான். அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயது உள்ளவனாய் இருக்கும் போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்தவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல், தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். முந்தின வசனம் வாங்களேன், முந்தின வசனம். ஹalleluya. மெசேஜ் பாருங்களேன். he plunged into the promise and came up strong, ready for God. yes. amen. hallelujah. hallelujah. அப்படியே விளையாண்டு இருக்காங்க மெசேஜ்ல. அவர் என்ன பண்ணாரா, வாக்குத்தத்த குளத்துக்குள்ள நான் சேர்த்துக்கிறேன், அப்படியே குதிச்சு அந்த வாக்குத்தத்த குளத்துக்குள்ள தண்ணிக்குள்ள அப்படியே மூழ்கி plunged into the promise. அப்படி மூழ்கி வெளியில வர்றப்ப வீக்கா உள்ள போய் ஸ்ட்ராங்கா வெளியில வர்றாரு. ஆமென். அல்லேலூயா. ஹalleluya. வாக்குத்தத்தம் என்ன பண்ணு தெரியுமா, பலவீனமா இருக்கிறவனை தூக்கி வார்த்தைக்குள்ள போட்டு வெளியில எடுப்பாரு பாருங்களேன், ஸ்ட்ராங்கா வருவான். ஆமென். அல்லேலூயா. ஹalleluya. ஸ்ட்ராங்கா வந்ததுல Lord I am ready. yes. அப்படிதானே இருக்கு வசனம். ready for God. ready for God. ready for God. இதான் ப்ராமிஸ் பண்ற வேலை. ஆமென். ஆண்டவர் கேக்குறாரு, ரெடியா இருக்கிறியாப்பான்றாரு. yes. ஆண்டவர் ஸ்டெடியா இல்ல, ஆனா ரெடியா இருக்கிறேன். வயசான கிழவன் சொல்றாரு, ஸ்டெடி இல்லப்பா, ஸ்டெடி இல்லப்பா, ஆனா உங்க ப்ராமிஸ்ல என்ன தூக்கி போட்டு எடுத்ததுனால நான் எப்படி இருக்கிறேன்னா ரெடி. ஐ அம் ரெடி லார்ட் அப்படிங்கறா. ஐ அம் ரெடி லார்ட். ஹalleluya. 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 He did not waver at the promise of God through unbelief. ஹalleluya. அவிசுவாசம் வந்தா அப்படியே வண்டி இந்த பக்கம் போகும், அந்த பக்கம் தூங்குறேன் வண்டி ஓடுனா எப்படியா இருக்கு, அலசடிப்படும் ரோடு. எப்படி டேய் 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 ரைட்ல போவான், அப்புறம் லெஃப்ட்ல போவான், ஸ்ட்ரைட்டா மட்டும் என்ன செய்ய மாட்டான், போக மாட்டான். சில நேரம் 12 மணிக்கு நாங்க வருவோம் பாருங்களேன், முன்னாடி போற வண்டி இப்படி இப்படி போ, என்ன பண்றாரு இவரு, ஹார்ன் அடிச்ச உடனே தெளிவாயிட்டேன் அப்படின்னு. இலக்க நோக்கி பாயிர அம்பு ஆடி ஆடியா போகும்? இல்லையே. இப்படியா போகும்? இல்லையே. குடிச்சவன் தள்ளாடுற மாதிரியா தள்ளாடும்? இல்லையே. நான் பாய்கிற அம்பு, அம்பு பாய்கிற அம்பு. ஹalleluya. அப்ப வெயிட்டிங், ஆண்டவர் அவருடைய நேரத்துக்காக, அவருடைய நேரத்துல ஆண்டவருடைய மேனிஃபெஸ்டேஷனுக்காக காத்திருக்கிற ஒரு மனுஷன் ஒருபோதும் சொல்ல மாட்டான், இதுக்கு மேல தாங்கிறதுக்கு எனக்கு என்ன இல்லப்பா, பலன் இல்ல, திராணி இல்ல, திராணி இல்லப்பா, என்னைய விட்டுருங்க, என்னைய விட்டுருங்க, விட்டுருங்க, இதுக்கு மேல உங்க பின்னாடி வர்றதுக்கு எனக்கு என்ன இல்ல, திராணி இல்ல. திராணிக்கு மேலாக
அவர் என்ன சோதிக்கிறவர் அல்ல. 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 செட்டைகளுக்கு மேல வச்சிருக்கிறவரு ராணிக்கு மேல சோதிப்பாரா? சோதிக்க மாட்டார். அல்லேலூயா. ராணிக்கு மேல அப்படிங்கிறப்ப எல்லாம் செட்டைக்கு மேல, சட்டைக்கு மேல, சட்டைக்கு மேல தாங்க என்ன செய்கிறார்? பலன் தருகிறார். அதுக்கு பிறகு பறக்கிறதுக்கு கற்றுக் கொடுக்கிறார். தப்பி செல்லும்படியான போக்கை உண்டாக்குகிறார். ஆமென். ஆமென். அல்லேலூயா. கூட்டுல வச்சு அதெல்லாம் காண்பிக்க முடியாது. கூட்டுல வச்சு அதெல்லாம் காண்பிக்க முடியாது. பறக்க என்ன செய்ய முடியாது? கற்றுக் கொடுக்க முடியாது. நீச்சல கற்றுக் கொடுக்கணும்னா தூக்கி தண்ணிக்குள்ள போடணும். எஸ். பறக்க கற்றுக் கொடுக்கணும்னா தூக்கி வானத்துல விட்டுறணும். அல்லேலூயா. கழுகு அப்படிதான் ட்ரெயின் பண்ணுமா. நல்ல செட்டைகள் மேல வச்சுக்கிட்டு உயரத்துக்கு கொண்டு போயிட்டு அவங்க அப்படியே ஜம்முன்னு உட்காந்து போறப்ப அங்க இருந்து கீழே தள்ளி விட்டுருமா. எங்க இருந்து? கத்திக்கிட்டு இப்படி அடிச்சுக்கிட்டு தண்ணிக்குள்ள தூக்கி போட்டோம்னா அவன் பாட்ட கையக்கால என்ன செய்வான்ல, அப்படியே உதர்வான்ல. அந்த மாதிரி ஆண்டவர் மேல இருந்து ஏன் தூக்கி கீழே போடுறார்? உதர்றா, என்ன தேவை? உதர்றா, பதறாம உதர்றா. சில நேரம் பதறிக்கிட்டே உதறனால நான் பறக்க கத்துக்கிட்டேன். ஆமென். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. பதறிக்கிட்டே உதறனாலதான் பறக்க கத்துக்கிட்டேன். பறக்க கத்துக்கிட்டேன். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க பறக்க கற்றுக்கொள்ளுகிற தருணம் தான் உங்களுக்கான வாசல் திறக்கிற நேரம். திறக்கிற நேரம். அல்லேலூயா. அல்லேலூயா. நீ பறக்கிற நேரம் மட்டும் இல்ல, இது உனக்காக வானத்துல தேவன் தம்முடைய வாசலை திறக்கிற நேரம். திறக்கிற நேரம்.